வாழ்க நலத்துடன். இன்றைக்கி வந்து கொல்லிமலைக்கு போனப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அத்திப்பழம் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அந்த அத்திப்பழம் வந்து ஜூஸ் போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட்டோங்க. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அதுக்கு வீடியோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க, நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த மாதிரி ஜூஸ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. இன்றைக்கான விடுகதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை குளத்தில் மிதங்கும் 2 கருப்பு மீன்கள். அது என்ன? கண்டிப்பாக தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வந்து நீர் ஆப்பிள்னு சொன்னாங்க. இது வந்து நான் வந்து கட் பண்ணி பார்த்தோன்னா அப்படியே ஆப்பிள் மாதிரியே தாங்க இருந்துச்சு. பட் சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா நீர் கண்டென்ட் வந்து அதில் வந்து அதிகமாக இருந்துச்சு. சாப்பிட்றப்ப வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்ல மைல்டு டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் தண்ணி கண்டென்ட் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. இன்றைக்கி மத்தியானம் வந்து சமையல் வந்து சொதப்பிடுச்சுங்க. டயர்டோட வந்து கொஞ்சமாக லெமனும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலலாம் போட்டு துவையல் தாங்க வச்சேன். எப்பயுமே அந்த துவையல் வந்து சூப்பராக இருக்கும். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு தெரியல, ஒரு லைட்டாக கசப்பு தன்மை வந்துச்சு. ஸோ அதனால் வந்து வெறும் லெமன் சோறு மட்டும் தாங்க வச்சு சாப்பிட்டேன். ஏன்னா டயர்ல வந்து எதுவுமே பண்ணவும் முடியல. சிம்பிளாக லெமன் சோறு வச்சுட்டு சாப்பிட்டேங்க. சாப்பிட்றப்ப லைட்டாக ஏதோ ஒரு கசப்பு தன்மை வந்துச்சு. ஸோ அப்படியே அவாய்ட் பண்ணிட்டேங்க. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிச்சு சின்ன லைக்கும் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிடுங்க. வாழ்க வளத்துடன்.